டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎல் ராஜ் அகாடமியோட தமிழ் சமுதாய வரலாறு பகுதி 1ல் தமிழர்களோட ஆட்சி முறை, வாழ்க்கை முறை ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த பகுதி 1ல் பண்டைய தமிழகம், இந்த பண்டைய தமிழகத்தில் கீழடியிலிருந்து ஆதிச்சநல்லூர் வரைக்கும் எப்படி அகழ்வாராய்ச்சிகள் நடந்தது, எப்படி மக்களோட வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கும். தென் இடைக்கால தமிழகத்தில் சோழர்கள், பல்லவர்கள் இவர்களோட காலத்தில் கட்டிடக்கலை மற்ற முறைகள்லாம் எப்படி இருந்தது, நீர்ப்பாசன அமைப்புகள் எப்படி இருந்தது, தென் சமூக கட்டமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கும். தென் இறுதியாக ஐரோப்பியர்கள் வருகை, அதுக்கப்புறம் நடந்த வாரிசுரிமை போர்கள், தமிழர்களோட பங்கு, இதெல்லாமே விளக்கப்பட்டிருக்கும். ஸோ இவை எல்லாமே மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக வரைபடங்கள் மூலமாகவும் அட்டவணைகள் மூலமாகவும் தொகுக்கப்பட்டிருக்கும். வரலாறு நிகழ்வுகளாக இல்லாமல் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தீவிரமாக விளக்கப்பட்டிருக்கும். தேங்க்யூ, பிஎல் ராஜ் அகாடமி.